12th முடிச்சு ரிசல்ட் வரும்பொழுது தான் என்னை வந்து ஆங்கில துறையில் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய பயணம் முடிந்து விட்டதான்னு. என்னுடைய பயணம் வந்து எப்பொழுது நிறைவு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் நிரந்தர பேராசிரியராக ஆங்கில துறையில் ஆகும்பொழுது தான் இது என்னுடைய பயணத்திற்கான ஒரு வெற்றி பட்டம் கிடையாது. என்னை பின்னோக்கி இருக்கிற எனது சமூகத்தினுடைய ஒரு வெற்றியாகவும் தான் நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக மேம், உங்களுடைய விண்ணப்பம் வந்து உங்களுடைய குரல் வந்து கண்டிப்பாக இதன் மூலமாக கேட்கப்படும்னு நான் நினைக்கிறேன். மேம், நீங்கள் வந்து டாக்டரேட் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய துறையில் வந்து வேலை செஞ்சுருந்தீங்கன்ட்டு கேள்விப்பட்டிருந்தோம். என்னென்ன துறையில இருந்தீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராக இருந்தேன், ரேடியோ ஜாக்கியாக, அகில இந்திய வானொலி நிலையம் சென்னையில். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்ட் டைம் லெக்சரராக இருந்தேன். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக 12 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். விஆர் யுவர் வாய்ஸ் நடத்தும் மெகா ஜாப் ஃபேர் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு நடத்தும், அதுக்கும் நான் தான் அனௌன்சராக இருந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஐயோட பையனுக்கு நான் நிறைய ஹோம் டியூஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அகாடமிக்ஸ்க்கெல்லாம் போய் அங்கே போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவேர்னஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இது சம்மந்தமான வகுப்புகள், இது சம்மந்தமான ட்ரைனிங் எல்லாம் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுத்து கொண்டு வருகிறேன்.